ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சமையல் காட்ட போகிறேன்னா காலிஃப்ளவர் 65 இல்லைன்னா ட்ரை கோபின்னு கூட சொல்லலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு முதல்ல நான் ஒரு பெரிய சைஸ் காலிஃப்ளவர், ஒரு கப்போட கார்ன்ஃப்ளவர், அரை கப்போட மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி, கருவேப்பிலை கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆஃப் லெமன் வச்சுருக்கேன், கொஞ்சமாக கொத்தமல்லி, இஞ்சி அரை டேபிள் ஸ்பூன், பூண்டு அரை டேபிள் ஸ்பூன் துருவி வச்சுருக்கேன். ஃபுட் கலர் உங்கள் ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா போடுங்க, இல்லைனா வேணாம். எண்ணெய் டீப் ஃப்ரை பண்ணுறவளோ. முதல்ல நம்ம கேஸ் மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் எல்லாம் அதில் போட்டுக்கலாம். இப்படி போடுறதுனால அதில் எதனா சின்ன சின்ன தூள் எதனா இருந்தாலும் வந்துடும் வெளியே. இப்போ அதுலேயே கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க, கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இது ஒன்றும் ரொம்ப கொதிக்கணுன்றதெல்லாம் இல்லை, கொஞ்சம் சூடானா போதும். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் இது நல்லா சூடாக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது 2 வாட்டி நல்லா கழுவிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம், மைதா போட்டுக்கலாம், தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, கரம் மசாலா போட்டுக்கோங்க. உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு. அடுத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி அதிலே போட்டுக்கோங்க, இஞ்சி பூண்டு கூட அதிலே போட்டுக்கோங்க. எலுமிச்சைப்பழம் பாதி போதும், அதை அதிலே புழிஞ்சிக்கோங்க. ஃபுட் கலர் போட்டுக்கோங்க அதிலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கட்டும். இந்த டைமில் நீங்கள் உப்பு பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவர் அதில் போட்டுக்கலாம். ஐயோ, தண்ணி வந்து இருக்குது. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாண்டலி கடாயை வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. டீப் ஃப்ரைக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொரித்து எடுத்தால் நம்ம முறுமுறுன்னு இருக்கிற காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சு. இது டொமேட்டோ கெச்சப் கூட உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி எங்கள் சேனல் பார்த்துட்டே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்போவுமே இப்படியே சப்போர்ட் பண்ணின்னு இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நன்றி.